தமிழக அரசே தமிழக அரசே உயிர்களித்துறையே போராட்டம் 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 போராடுவோம் 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 கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம் 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 கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் பணிக்கொடை வழங்க வேண்டும் பணிக்கொடை வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் வழங்க வேண்டும் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் மகப்பேறு விடுப்பு வழங்க வேண்டும் ஏமாற்றாதே 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 எங்களை ஏமாற்றாதே எங்களை ஏமாற்றாதே வஞ்சிக்காதே 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 எங்களை வஞ்சிக்காதே எங்களை வஞ்சிக்காதே நிறைவேற்றிடு 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 எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிடு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிடு 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 எங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிடு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றிடு தமிழக அரசே உயிர்களித்துறையே தமிழக அரசே உயிர்களித்துறையே போராட்டம் 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 உரிமையாளர் போராட்டம் உரிமையாளர் போராட்டம் கேட்கலையா 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 எங்களின் ஓலக்குரல் கேட்கலையா எங்களின் ஓலக்குரல் கேட்கலையா 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 எங்களின் அவலக்குரல் கேட்கலையா எங்களின் அவலக்குரல் கேட்கலையா நிறைவேற்றிடு 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 எங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிடு எங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிடு போராட்டம் 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 12 நாளா போராட்டம் 12 நாளா போராட்டம் உயிர்களித்துறையே தமிழக அரசே உயிர்களித்துறையே தமிழக அரசே உயிர்களித்துறையே வழங்கிடு 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 பணி நிரந்தரம் வழங்கிடு பணி நிரந்தரம் வழங்கிடு 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 பணி நிரந்தரம் வழங்கிடு பணி நிரந்தரம் வழங்கிடு 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 பணிக்கொடை வழங்கிடு பணிக்கொடை வழங்கிடு ரெடி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வால்பாடில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட போராட்டம் ஒரு 12 நாளாக நடந்துட்டுருக்கு. எங்களுக்கு பார்த்தோன்னா போதுமான சம்பளம் இல்லை, ரொம்ப குறைவான ஒரு சம்பளம். நியர்லி ஒரு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் படிப்படியாக உயர்ந்து ஒரு 25,000 தான் எங்களோட சேலரி. நாங்கள் லட்சக்கணக்காக சேலரியெல்லாம் கேட்கல. எங்களுக்கு யூஜிசி நார்ம்ஸில் இருக்கக்கூடிய 57,800 ஹெச்ஆ போதும். அண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து 12 months சேலரி கிடச்சிட்டு இருந்தது. பட் இடையில அதை கட் ஆகிடுச்சு. ஸோ திருப்பி எங்களுக்கு 12 மாதம் சம்பளம் வித் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ கண்டிப்பாக எங்களுக்கு பண்ணி தரணும். நம்மளோட முதல்வர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி எங்களுக்கும் பண்ணி கொடுக்கணும். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வால்பாறையிலிருந்து கௌரவ விரிவுரையாளர்களாகிய நாங்கள் வந்து 12 நாளாக இந்த போராட்டத்தை வந்து முன்வச்சு நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். 5 அம்ச கோரிக்கையை முன்வச்சு தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் சென்னை அங்கங்கே வந்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்த 5 அம்ச கோரிக்கை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசி நிர்ணயித்த சம்பளத்தை எங்களுக்கு வழங்க வேண்டும், 12 மாத சம்பளம் எங்களுக்கு வழங்க வேண்டும், அதே மாதிரி மகப்பேறு விடுப்பு ஊதியத்துடன் வழங்க வேண்டும், இஎஸ்ஐ பிஎஃப் வழங்க வேண்டும், மற்றும் பணி கொடை வழங்க வேண்டும் என்ற இந்த 5 அம்ச கோரிக்கையை முன்னிறுத்தி தான் நாங்கள் வந்து தமிழக அரசிடம் நாங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் எங்களோட கோரிக்கையை சீக்கிரம் நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வந்து முன்னெடுத்து வைத்து நாங்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறோம். தயவு செஞ்சு இந்த போராட்டத்திற்கு நீங்கள் தான் வந்து உறுதுணையாக இருந்து எங்களுக்கு வந்து தேவையான வழிவகைகளை செய்து கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் தமிழக அரசிடம் கேட்கிறோம்.